வெளியே சென்றவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே முக்கிய பொறுப்பிலே இருக்கின்றவர்கள். அந்த முக்கிய பொறுப்பிலே இருக்கின்றவர்கள் இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். ஆகவே முக்கிய பொறுப்பிலே இருக்கின்றவன் நியமிக்கப்பட வேண்டும் என்று சொல்வதற்கு காரணமே, தென் மாவட்டத்திலே பார்த்தால் தெரியும், உங்களை போன்ற பத்திரிகையாளரும் செய்தியாளரும் உங்களுக்கு நன்றாக தெரியும் நிலை என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்க முடியும். ஆகையெல்லாம் ஒருங்கிணைக்கிற போதுதான் வெற்றி என்ற இலக்கை மட்டுமல்ல, மாபெரும் வெற்றி அடைய முடியும். என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன். இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன். அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் இந்த மனநிலையே இருக்கின்றவர்கள ஒருங்கிணைத்து அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சிகள் மேற்கொள்வோம். அது போன்ற கருத்துக்கள் இடத்துல இல்லை. அவரே 2009 பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். அது உங்களுக்கு தெரியுமா? நிறைய முயற்சி ட்ரை பண்ணுவானுங்கிறதா. முதல் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பேச்சுவார்த்தை 1 மாசம் வேணா நடக்கலாம். அந்த முயற்சி இருக்குங்கிறதா. ஒரு தடவை 6 முன்னாள் அமைச்சர்களை சந்திச்சு இந்த கோரிக்கையை வலியுறுத்தினீங்க. அவர் அப்ப மறுத்துட்டாரு. இது நடந்து கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேலாச்சு. அதன் பிறகு மாவட்ட செயலாளர் கூட்டத்திலேயோ வேற செயற்குழு கூட்டத்திலேயோ நீங்க இந்த கோரிக்கையை வலியுறுத்திட்டீங்களா? அதுக்கு ஏதாவது இபிஎஸ் பதில் சொல்லியிருக்காரா? என்னை பொறுத்தவரையிலும் 6 பேர் பேசியதற்கு பிறகு கழகத்தின் பொதுவான கருத்துக்களை என்னிடத்திலே என்றைக்கும் அழைத்து பேசியதில்லை, பேச முன்வரவில்லை. எல்லோரையும் ஒருங்கிணைக்கிற போதுதான் கட்சி வலிமைப்படும். எல்லோரும் ஒருங்கிணைக்கிற போதுதான் வெளியே சென்றவர்கள் அமைதியாக இன்றைக்கு கழக பணியை ஆற்றாமல் அமைதியாக இருக்கின்றவர் பல பேர் இருக்கிறார். அவரெல்லாம் அழைத்து அங்கங்கே ஒருங்கிணைக்கிற போதுதான் நாம் மாபெரும் வெற்றியை ஈட்ட முடியும். மாவட்ட வாரியா சுற்றுப்பயணம் போற மாதிரி ஏதாவது திட்டம் இல்ல, 10 நாள் டைம் கொடுக்கணும். என்னை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு உங்களுடைய பத்திரிகையாளரை சந்தித்திருக்கிறேன். அதற்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது, நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை எனக்கு நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறார்கள். இந்த மனநிலையோடு அவரை கலந்து அது முடிவு மேற்கொள்வேன். யாரு 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 என்னை பொறுத்தவரையிலும் அவர் மனநிலையை பற்றி எனக்கு தெரியாது. என்னுடைய மனநிலை, கோடான கோடி தொண்டருடைய மனநிலை, பொதுமக்கள் இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும், நல்ல நேரம் இதுதான் என்று விரும்புகின்ற மனநிலையைத்தான் இங்கே வெளிப்படுத்தினேன்.